என்னம்மா பண்ணுறீங்க? நான் பாஸ்தா செஞ்சுட்ருக்கேன், உங்களுக்கு டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறீங்களா? சுடு தண்ணியை காய வச்சு பாஸ்தாவை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து எண்ணெயை காய வச்சு பட்டையும் ஏலக்காய் லவங்கம் போட்டு தாளிக்க போகிறோம். ஒரே ஒரு ஏலக்காய், அடுத்தது 2 பட்டை, லவங்கம் பட்டை போட்டாச்சு, லவங்கம் போட்டிருக்கேன். போட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பாஸ்தாவை போட்டு சாஸ்லாம் கொஞ்சம் ஊற்றி தாளிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும், டக்குன்னு வேலை ஆகிடும். அடுத்ததாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம், அடுத்ததாக வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் என்ன வச்சுருக்கீங்க? ஓ, அப்பா காப்பியா? பாருமா, கற்றுக்கோ எப்படி சமைக்கிறதுன்னு. +2 முடிக்க போகிற, முடிச்சுட்டு அடுத்தது காலேஜ் போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கிறதெல்லாம் கற்றுக்கோ. நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போகணும். அந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் வதக்கணும். காய் எல்லாத்தையுமே நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே போடல, ஏன்னா ஸ்கூல் போகணும்ல, அதனால் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே போடல, சிம்பிளாக செஞ்சிடுறேன். வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க. நீங்கள்லாம் செய்யும்போது வெஜிடபிள்ஸ் சேர்த்துனா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை. இப்போ வந்து நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு இன்னும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து சால்ட் உப்பு தான் சேர்க்கணும், கல் உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறதில்ல, அதனால் சால்ட்டு தான் சேர்க்கணும். அப்புறம் கல் உப்பு போட்டாக்கா வதங்காது, இது கரையாது. கொஞ்சம் திக்கி தான் பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதனா குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நாங்கள் வந்து கரெக்ட் பண்ண பார்த்துக்குறோம். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. லைட்டாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் நான் சால்ட்டு சேர்த்துருந்தேன். இப்போ இதுக்கும் சேர்த்துக்கலாம், பாஸ்தாவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 2 பேருக்கு தான் செஞ்சுருக்கேன். அதனால் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும், பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். அடுத்ததான் நான் வந்து பாஸ்தாவை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று போல் வரணும்.
சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸு நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். டொமேட்டோ சாஸு அடுத்ததாக சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க. சோயா சாஸு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். டீ ஃப்ளேமில் வச்சு சாஸ் எல்லாம் ஊற்றுங்க. உங்களுக்கு அடி பிடிச்சிடுறது பாருங்கள். நான் ஃபுல் ஃப்ளேமில் கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஆனாலும் அடி பிடிச்சி பாருங்கள். சூப்பரான இப்போ நல்லா அந்த சாஸெல்லாம் நல்லா ஒன்று சேரணும். அடுத்ததான் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கள் ஹரிஷை வந்து டேஸ்ட் பார்க்க சொல்லிடலாம் எப்படி இருக்குன்னு. அப்போ டேஸ்ட் பாரு எப்படி இருக்குதுன்னு. எப்போ செஞ்சீங்க? நான் காலையிலே இருந்து செஞ்சுட்டாம்மா. ஸ்கூல் போகிறல அதனால் ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுருக்கேன். செம்மையா இருக்குதுமா. ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்குதுமா. பிடிச்சிருக்கா? செம்மையா இருக்குது. நல்லா செஞ்சுக்கிறீங்க. நீங்க ஒரே சாப்பிடுங்க. நீ சாப்பிடுயா? நீ சாப்பிடு. சாப்பிடுமா. செம்மையா இருக்குதுமா. சூப்பராக இருக்கு. டிஃப்ரெண்ட் ஆகுது. சூப்பராக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.